காலையிலே கடைக்கு போனேன், ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். எங்கே ஊர் சுற்றிட்டு இருக்குதோ. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? கலர் குடிச்சிட்டு இருக்கேன். அண்ணனா எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆ, பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் கவனிப்பேன்னு பார்த்தா கலர் குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லு. என்ன ரியாக்ஷன் இது? கன்றாய். இல்ல, கல்யாணம் முடிஞ்சிருக்கு, சில சடங்கு சம்பிரதாயங்கள் கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மிச்சம் இருக்கு. டேய், முதல்ல காலில் கோலம் போடுறத நிறுத்துறா. பார்க்க சைக்கிள. சரி, முறைக்காத, சொல்லித் தொலை, என்ன பண்ணும்? எல்லா கல்யாணத்துலயும் வழக்கமா நடக்கிறது தானே. நானும் நிறைய கல்யாணத்துல பார்த்திருக்கேன். ஆனா இங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்கடா. அவனுக்கு 1000 பிரச்சனை, உனக்கு ஓம் பிரச்சனை. சரி, என்ன பண்ணும் கொஞ்சம் தெளிவா சொல்லு. அது பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த பால் பழம் கொடுக்கறது, குடத்துல மோதிரத்தை போட்டு எடுக்கிறது, இந்த கோகனட் தேங்காய் உருட்டிலாம் விளையாடுவாங்கல்ல, அதெல்லாம் மிஸ் ஆகுது. ஆனா இருந்தாலும் நீ ரொம்ப பாவண்டா. உன்னையே வாயை திறந்து கேட்க வச்சுட்டாங்கல்ல. நானும் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்திருக்கணும். கூட பாத்துக்கலாம். நீ மாறா கரெக்டா பண்ணிடுவல்ல. நீ போ, நான் பாத்துக்கிறேன். எங்கேயே அந்த முதியவர்? இங்கதான் இருக்கியா? அதுவா? என்ன பெருசு? கல்யாணம் முடிஞ்சிச்சு, மண்டபத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன? ஆமா, அடுத்து என்ன? யோ, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுக்கணும், தேங்காய் ஊற்றி விளாடணும், கப்பலாம் உடைக்கணும், குடத்துல மோதிரம் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி எவ்வளவு இருக்கு சொல்லியா? அடா ஆமா, பேச்சு வாக்கல அதெல்லாம் விட்டமே. சொல். ஏமா, பொண்ணு மாப்பிளைக்கு இந்த பால் பழம் கொடுக்கறதுலாம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. இது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். ஏமா வீரா சார், பால் பழம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டல? எல்லாமே ரெடியா இருக்கு சார். இருங்க போய் எடுத்துட்டு வரோம். சரிம்மா. அம்மா வா, இந்த வர. அக்கா நீங்களும் கொஞ்சம் வாங்களே. என்னடா கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயா இருக்க விட மாட்டியா? என்ன பசிக்குதா? எப்ப பார்த்தாலும் சோறுன்னு சோறு போடுவாங்க. நீதான் தம்பின்னு இருக்க, ஏதாவது ஹெல்ப் பண்றியா? பாரு, மாறன் தான் இறங்கி வேலை செய்யறான். டேய், இதுக்கெல்லாம் அவன் தான் சரியான ஆளு. எனக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுதுடா. அப்படியா? உனக்கும் கல்யாணம் நடக்கும்ல, அப்ப எப்படி ஃபீல் பண்றேன் நான் பாக்குறேன். இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, பண்ணிடுவோம். இந்த பாலும் பழத்தை மாப்பிள்ளை கொடு. நீங்களும் கொடுங்க மாப்பிள்ளை. கண்மணி, ஃபர்ஸ்ட் அவரை கூட்டி விடு. கொஞ்சம் சரியா? ஊட்டி விடுப்பா. சரி. ஹாப்பியா? வலிது, தொடச்சுக்க. ஏப்பா, இந்த பொண்ணு மாப்பிள்ளை விளையாடுற விளையாட்டுலாம் ஆரம்பிச்சிடலாம்பா. அதான்ப்பா, அந்த தண்ணி குடத்துக்குள்ள மோதிரத்தை போட்டு விளையாடுவாங்களே, அந்த விளையாட்டு தான்ப்பா. மோதிரம். அத்த, கையில அடிபட்டு இருக்கு. ஏன் கையில எங்கட அடிபட்டு இருக்கு? ஒண்ணும் இல்லையே. மோதிரத்தை விடுடா. மோதிரத்தெல்லாம் வச்சு விளையாண்டுதானே கேம் சூடு பிடிக்கும். நீதான் எதுலயுமே கலந்துக்க மாட்டேன்னு இருக்க. டேய், அப்படி விளையாடணும்னா அவன் மோதிரத்தை கழட்டி போட்டு விளையாடுங்க. ஒழுங்கா என் மோதிரத்தை குடுறா. பயப்படாத, அவன் சும்மா இந்த ஆரத்தட்டுல போட்ட மாதிரிலாம் போட மாட்டான். குடத்துல தான் போடுவான். கடைசியில் எடுத்து குத்துறேன். இப்ப ஆரம்பிங்க. 1 2 3 விடாத கண்மணி, நீதான் வின் பண்ணணும். கண்மணி எடு.
எடுறா விட்றாதடா விட்றா. டேய், உன் மோதிரம் தானே, சப்போர்ட் பண்ணு, இல்லைன்னா அப்படியே குத்து விட்டுருவேன். ராகவா அது ஏன் மோதிரம் எடுத்துடுறா. ஆமாடா விட்றாதடா. ஓகே. டேய், என்னடா ராகவா, அத்தை மோதிரத்தை போய் இப்படி விட்டியாடா? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லடா உனக்கு. டேய் இந்த கேம்ல வேணா அண்ணி ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த கேம்ல பாரு ராகவன் தான் ஜெயிப்பான். ஜெயிப்பான் ஜெயிப்பான். டேய் அதான் விளையாடி முடிச்சாச்சுல, என் மோதிரத்தை வாங்கி கொடு. சும்மா இருந்த ஜெயிச்ச மோதத்தை போய் யாரோ திரும்ப கேட்பாங்களா? செயினவே கொடுத்தவனே மோதிரம் உனக்கு ஒரு மேட்ரா? அமைதியா இரு. டேய் ராகவா, என்னடா பாத்துட்டு இருக்கிற? அதை வாங்கி அண்ணி கையில போட்டு விடு. ம். வீரா மாப்பிள்ளைய பத்தி எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. அடுத்த கேம் என்னது? தேங்காய் தேங்காய் உருட்டி விட்டுறதா? விளையாடுறதுப்பா. டேய் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். சரியா? இரு இரு. உள்ள கேமுக்கா? ஆமா முத்தனகாய் தானே? ஆமாண்ணா. நீ கொடு, நான் கொடுத்துக்கிறேன், நீ போ. ம். போ. இது கொஞ்சம் முத்தலா இருக்கு. இதுல கொஞ்சம் கிராக்க போட்டு ராகவன் கையில குத்துற வேண்டியதுதான். ராகவா, இந்தா வெற்றி உனக்கே. ம். அண்ணி, குடு, நான் கொடுக்குறேன். ஆ. கண்மணி. ஏ ராகவா, இதுலயாவது எப்படியாவது ஜெயிச்சிரு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சூப்பர் கண்மணி. என்னடா இதுலயும் தோத்துட்ட? வேஸ்டடா நீ. ஓகே, இங்க கொஞ்சம் போடலாம். என்னடி இது? ஏன் இவ்ளோ பூ போட்டிருக்கீங்க? என்னக்கா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? அடுத்த சடங்கு இதானே. வாங்க. சரி வா. ஏய் வாங்கடி போலாம். வாடி வா. இத பத்தி யோசிக்கவே இல்லையே. இதை எப்படி சமாளிக்க போறோம்? என்ன தட்டு தட்டா எடுத்துட்டு போறாங்க? டேய், ஆமா, எதுக்கு தட்டுல இவ்ளோ பழத்தை வரிசை கட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க? டேய் என்னடா நீ, உனக்கு இது கூட தெரியாதா? என்ன அது? டேய் நம்ம ராகவனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல, அதான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ. அதுக்கு தான் இவ்ளோ தடப்புள்ள ஏற்பாடு நடக்குதா? ஆமா. சரி வா, நம்மளும் போய் தான் ஹெல்ப் பண்ணுவோம். வா வா. அட போடா, நாளா வரல. டேய், ஆனா உன்னா நீ வெக்கப்பட்டுட்டு இருக்கிற. என்னவோ காரணம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போடா. பூசு மாதிரி பேசுறீங்க. அம்மா கிட்ட ஸ்வீட் கொடுத்திருந்தேன், அது போய் எடுத்துட்டு வரீங்களா? போடி வா. பரவாயில்லையே, ஏற்பாடுலாம் ரொம்ப பலமா இருக்குது. வாவ். இது லைஃப்ல அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமான மொமெண்ட்ல. அதான் கரெக்ட் தான். பரவாயில்லையே, செம்ம வாசனை ஆகுது. மதுரை மல்லியா? ஆமா, எப்படி இப்படி பர்ஃபெக்ட்டா டெக்கரேட் பண்ணிக்கிற? கிளாஸ் போனேன்பா. ஆஹா,
வெட்டியா பேசிட்டு இருக்காம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? அதான் எல்லாம் பண்ணிட்டியே, வேற என்ன பண்ணோம்? அந்த பூ எடுத்து இங்கெல்லாம் டெக்கரேட் பண்ணு. போ பண்ணு. ம். போ போ போ. ஒரு மாப்பிளைக்கு வல்ல யோகமடா, வந்த மணமகள்தான் இந்த நேரமடா. ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்க அக்கா இந்த வீட்ல இருப்பாங்க, நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. உனக்கு அவங்கள பிரிய போறேன்னு ஃபீலிங் இல்லையா? ஃபீலிங்லாம் இல்லாமையா? அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் மண்டபத்தோடயே போயிடுச்சு. ம், ம். இதுக்கப்புறமும் நம்ம அழுதுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன், ஒரு மாதிரி கிளீஷேவா இருக்கும், நல்லா இருக்காது. அப்புறம் அவ உங்க வீட்டுக்கு தான் வரப்போறா. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாருடா. ஆனா ஒண்ணு, நீ அக்காவை நினைச்சு கவலையே பட வேணாம். எங்க அண்ணா இருக்கானே, உங்க அக்காவை அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்கு 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 தாங்குன்னு தாங்குவான். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் காலைல வந்துட்டு ஃபோன் பண்றேன். கார்த்திக், ஆ? நீ என்னடா இங்க தனியா உட்கார்ந்திருக்க? மாற எங்க? அத்த, மாற ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூமை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூமா? உள்ளதா இருப்பான். என்ன நினைச்சு இவங்க இதெல்லாம் பண்றாங்க? இவங்கள டேய், ஆ? என்னடா நடக்குதுங்க? சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். யார கேட்டு இதெல்லாம் பண்றீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா செய்வீங்களா? யார கேட்கணும்? நீ சும்மா இருடா. என்ன இதெல்லாம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் கூட மட்டு மரியாதையே இல்லையா? டா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை மதிக்கணுங்கிறது உங்க மனசுலயே இல்லையா? வள்ளி, என்ன எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க? அண்ணா, வா. உனக்கு என் சத்தம் மட்டும்தான் கேட்கும். என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டல. இங்க பாரு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. நல்லா பாரு. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றாங்களாமா. சாந்தி முகூர்த்தத்துக்கு பாத்துக்கோ. ஏன்னா 4 கிழமையெல்லாம் பார்த்து தானே நீ கல்யாணத்துக்கு தேதி குறிச்ச. அப்பா, அந்த கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வம்பு, எவ்வளவு வழக்கு, எல்லாத்தையும் சரி கட்டி தானே ராகவா அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டினா. அங்க பட்டதெல்லாம் போதாதா? இங்க என்னடானா, இப்ப இவங்க எதுவுமே நம்மள கேட்காம 4 கிழமையும் பார்க்காம இந்த மாதிரி சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா? சொல்லுனா தப்பு இல்ல? வம்சம் தழைக்கிற விஷயம்னா இது. இதுல யாராவது ரிஸ்க் எடுப்பாங்களா? விளையாடுற சமாச்சாரமா இது? சரி, எனக்கு தான் தெரியாம கத்துறேன்னே வச்சுப்போம். உன்கிட்ட யாராவது சொன்னாங்களா? வள்ளி, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அவங்க வீட்ல இதை செய்யறாங்கன்னா எல்லாமே பார்த்து தானே செஞ்சிருப்பாங்க. நீயே இவ்வளவு அக்கறையா இருக்கும்போது பொண்ணை பெத்தவங்க யோசிக்க மாட்டாங்களா? அண்ணா, எங்க ஜோசியர் சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதனாலதான் நாங்க ஏற்பாடு பண்ணோம். சரிம்மா, நீங்க 4 கிழமை நட்சத்திரம் எல்லாத்தையும் பாத்துட்டீங்கன்னு வச்சுப்போம். ஆனா இது மாப்பிள்ளை வீட்ல நாங்க செய்ய வேண்டிய சடங்கு, எங்க வீட்ல நடக்கணும். அதை எப்படி நீங்க எங்களை கேட்காம உங்க வீட்ல வச்சுப்பீங்க? இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? நீங்க என்ன செஞ்சாலும் சும்மா இருப்போம்னு நினைச்சீங்களா? இதெல்லாம் சரியில்லம்மா. ஏன்னா நீ என்ன, உனக்கு கூட முறையெல்லாம் மறந்து போச்சா? எதுக்காக எல்லா முறையையும் இவங்களுக்காக விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க? ஊர்ல சொந்த பந்தத்துக்குலாம் தெரிஞ்சதுன்னா எப்படி பேசுவாங்கன்னே தெரியாது. இதெல்லாம் யோசிக்க மாட்டியா நீ? இதெல்லாம் யார் கேட்க போறா? என்ன பேசுற நீ? நீ கொஞ்சம் பேசாம இரு. அம்மா, சார். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீ ஏற்பாடு பண்ணு. இல்ல சார், அவங்க சொல்றதும் சரிதான். இந்த கல்யாணத்துல எல்லா விஷயமும் உங்க குடும்பத்துல என்ன முறையோ அதை தான் செஞ்சோம். இந்த விஷயத்துல மட்டும் எதுக்கு சார் மாத்திக்கிட்டு? வேண்டாம், தப்பா இருக்கும். உங்க சைடு என்னமோ அதுவே பண்ணிக்கோங்க. என்னம்மா, நான் தான் சொல்றேன்ல. இல்ல சார், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்படியும் மறு வீடெல்லாம் முடிச்சு உங்க வீட்டுக்கு தானே வர போறாங்க.
அங்கே வச்சுக்கலாம், அங்கே வச்சுக்கலாம். இது எங்க வழக்கம்தான். என்னமோ நீங்க விட்டு கொடுத்த மாதிரி பெருந்தன்மையா பேசுற. எல்லாம் கேட்டு தானே வாங்க வேண்டியதா இருக்கு. சொன்ன வார்த்தையெல்லாம் மனசுல ஞாபகத்துல இருக்கணும். அப்பப்ப நான் வந்து கேட்க முடியாது. சரி, நான் திரும்ப பேசினா நீ ஒத்துக்க மாட்ட. உன் விருப்பமா பண்ணு. சரி, வரேன். மா வா, வாமா. விட்டா போதும், உட்கார வச்சு தலையிலேயே மிளகா அரைச்சிருவாங்க போல இருக்கு. மிஸ் வள்ளி, என்னடா? உங்கள்ட்ட ஒன்று சொல்லவா? என்ன? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். எது? அப்புறம் என்ன, அநியாயமா ராகவன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டல. டேய், உனக்கு ஒண்ணும் புரியாதுடா. நான் ஏன் இதை செஞ்ச தெரியுமா? அவங்க சாமி, போதும் போதும், நீ பேசின வரைக்கும் போதும். இதுக்கு மேல தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. நீ வாயை திறந்தாலே பிரச்சனை தான். இப்படியே எப்ப பார்த்தாலும் வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்க. தோட நிறுத்திக்கோ சொல்லிட்டேன். உனக்கு எதுவுமே- நான் இன்னும் பேசி முடிக்கல. எதுவும் பேசாத. ஒன்றை மட்டும் தெளிவாக நினைவில் கொள். உன்னுடைய ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி விட்டது. இதோ பார் ராஜமாதா, தங்களின் யோசனை எதுவும் எடுபடவில்லை. தாங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு தயவு செய்து விலகிவிடுங்கள். இல்லையேல் கூட்டத்தோடு ஒன்றாக கலந்து விடுங்கள். நானா? ரெண்டத்தையும் பண்ணாம ஏதாவது சும்மா குழப்பிட்டே கிடக்காத. நான் என்னடா குழப்பம் பண்ண? ஆமா, வேற யாரு குழப்பம் பண்றா? சரி, ஒண்ணு பண்ணு. எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு. நான் கட்டிக்கிறேன். அப்ப நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன். இப்ப இல்ல, 50 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஓகே, நான் கேட்டுக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு அவங்கள வாழ விடு ப்ளீஸ். டேய், வந்துட்டா பஞ்சாயத்து பண்ண. திருந்தாத ஜென்மம். டேய் ராகவா, உன் வாழ்க்கை மட்டும் இல்லடா, உன் வம்சமே அழிய போகுதுடா. அதுக்கு ஒரே காரணம் அத்தை. என்னடா என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீ டெக்கரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு போனியாமே? தம்பின்னா தம்பி தான்டா. ரொம்ப ஆர்வமா இருக்க போல. என்ன பண்றது, அது நீங்க நடக்காதுடா. டேய், என்னாச்சு? அத்தை வந்து கடைசி டைம்ல சொதப்பிடுச்சு. 4 நட்சத்திரம் அது இதுன்னு எதோ சொல்லி சொதப்பிடுச்சு. உன் ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி வச்சிச்சுடா. ஒரு விதத்துல நல்லதுதான்டா. ஆ? நானே ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கேன். பேசாம கிளம்பி வீட்டுக்கு போயிடலாமான்னு கூட யோசிச்சேன். எது வீட்டுக்கா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும்டா. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், பேசி பழகணும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஓஹோ, எனக்கு என்னமோ அத்தை நல்லதுதான் பண்ணிருக்கு. பாருடா, அத்தை அதுக்கே தெரியாம ஒரு நல்லது பண்ணிக்குது. என்னடா விடு, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நம்மளே இந்த சாந்தி முகூர்த்தத்தை எப்படி தள்ளி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பரவாயில்ல, அவங்களே தள்ளி வச்சுட்டாங்க. ஆனாலும் அந்த வீட்டுக்கு போன உடனே இந்த பேச்ச ஆரம்பிப்பாங்க. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ, இத மறந்துட்டேனே. ஐயோ, இன்னும் 2 மாசத்துல வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும். எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி கணக்கு சரியா இருக்கணும். அப்படி பார்த்தா இப்ப உடனே சாந்தி முகூர்த்தம் நடந்தா தானே சரியா இருக்கும். இப்ப என்ன பண்றது? கண்மணி, என்ன கண்மணி தள்ளி போயிடுச்சு? அது
நான் அப்படி சொல்லலை, தள்ளி போனது நல்லதுதான் சொல்ல வந்தேன். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் கண்மணி. எனக்குமே அந்த சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கே நடக்கிறதுல விருப்பம் இல்லை. என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருந்தாலும் பழகியிருந்தாலும் அவ்வளவா நம்ம க்ளோஸ் ஆகலைல்ல. உடனே இது நடந்தா நமக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கும். இது எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? சொன்னா தப்பா எடுத்துப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, அத்தையே வந்து பேசி தள்ளி வச்சுட்டாங்க. இப்பதான் மனசுக்கு ரிலீஃபா இருக்கு. எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நடந்தா தான் நல்லா இருக்கும். சரி, நாம மட்டும் தனியாக நின்று பேசிட்டு இருக்கோம். யாராவது பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்டாடி கூட தனியா பேசிட்டு இருக்கானேன்னு கலாய்ப்பாங்க. என் தம்பிங்க 2 பேருமே போதும் கலாய்க்கிறதுக்கு. கண்மணி, டயர்டா இருப்ப, நல்லா ரெஸ்ட் எடு. நான் கீழே இருக்கேன். சாந்தி முகூர்த்தம் தள்ளி போக கூடாது. அப்படி போனா நான் மாட்டிப்பேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது?